தேசிய முற்போக்கு திராவிட கழகம் திருப்பத்தூர் மாவட்டம் கந்தளி வடக்கு ஒன்றியத்தின் சார்பாக ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் தெய்வத்திரு கேப்டன் அவர்களின் 2ஆம் ஆண்டு குரு பூஜை மற்றும் ஜனவரி 9 நடைபெற இருக்கும் தேமுதிக மக்கள் உரிமை மீட்பு மாநாடு 2.0 குறித்து சிறப்பான முறையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தை PMJF லைன் கந்தளி வடக்கு ஒன்றிய கழக செயலாளர் யோகநாத் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது. வரவேற்பு உரை திருப்பத்தூர் மாவட்ட கேப்டன் மன்ற செயலாளர் ரமேஷ் முன்னிலை, கந்தளி வடக்கு ஒன்றிய அவைத்தலைவர் சரவணன் வைத்தனர். சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு ஆலோசனை வழங்கிய திருப்பத்தூர் மாவட்ட கழக செயலாளர் MK ஹரிகிருஷ்ணன் அவர்கள் வருகை புரிந்தார். கந்தளி வடக்கு ஒன்றிய கேப்டன் மன்ற செயலாளர் திருப்பத்தூர் மாவட்ட கேப்டன் டிவி நிருபர் கேப்டன் ரமேஷ், கந்தளி தெற்கு ஒன்றிய அவைத்தலைவர் சிங்காரவேலன், கந்தளி தெற்கு ஒன்றிய பொருளாளர் மாது, மேலும் திருப்பத்தூர் மாவட்ட இளைஞரணி துணை செயலாளர்கள் KN பிரகாஷ், பாபு அவர்கள், கழக உடன்பிறப்புகள் அனைவரின் வாகனங்களிலும் மாநாட்டிற்கான விளம்பர ஸ்டிக்கர் ஒட்டப்பட்டது. நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். இந்த ஆலோசனைக் கூட்டத்திற்கு கலந்து கொண்ட கந்தளி வடக்கு ஒன்றிய கழக துணை செயலாளர்கள் முருகேசன், மணிகண்டன், பிரபு, மகேஸ்வரி குணசேகரன், மாவட்ட பிரதிநிதி கணபதி, வெங்கடாச்சலம், சீனிவாசன், மேலும் ஊராட்சி செயலாளர்கள் சந்திரசேகர், குணசேகரன், பெரியசாமி, சக்திவேல், கந்தளி வடக்கு ஒன்றிய இளைஞரணி துணை செயலாளர் சுந்தரபாண்டியன், தமிழன், மாவட்ட ITV பிரிவு துணை செயலாளர் ஹரிக்குமார், முகுந்தன், ஞானசேகரன் இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் மாற்றுக் கட்சியை சார்ந்த நண்பர்கள் தங்களை தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தில் இணைத்துக் கொண்டனர். இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் தலைவர் அவர்களின் குரு பூஜை முன்னிட்டு அனைத்து தேமுதிக 14 ஊராட்சிக்கு உட்பட்ட அனைத்து இடங்களிலும் கேப்டன் அவர்களின் புகைப்படத்திற்கு அஞ்சலி செலுத்தி இயன்றதை செய்வோம், இல்லாதவர்க்கு என்ற தலைவர் அவர்களின் வாக்குக்கு ஏற்ப பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்க தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. தொடர்ந்து அனைத்து ஊராட்சிகளிலும் இருந்து தலா ஒரு கார் அல்லது பெரிய வேன் ஏற்பாடு செய்து கடலூர் மாவட்டத்தில் நடைபெறும் மாநாட்டிற்கு செல்ல முடிவு செய்யப்பட்டது. நமது கழகத்தின் எழுச்சி நாயகன் கேப்டன் அவர்களின் மறு உருவமாக திகழும் கழக மாநில இளைஞரணி செயலாளர் விஜய பிரபாகரன் அவர்கள் பிறந்த நாளுக்கு வாழ்த்து தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்ற செய்யப்பட்டது. காந்தளி வடக்கு ஒன்றியத்திற்கு வருகை புரிந்த அன்னியார் மற்றும் மண்ணின் மைந்தர் கழக பொருளாளர் LK சுதீஷ் அவர்களுக்கு சிறப்பான வரவேற்பும் வழங்கிய அனைத்து கழக உடன்பிறப்புகளும் பாராட்டுகளும் நன்றிகளும் தெரிவிக்கப்பட்டது. கலந்து கொண்ட அனைவருக்கும் டீ மற்றும் பிஸ்கெட் வழங்கப்பட்டது. கலந்து கொண்ட அனைவருக்கும் கந்தளி வடக்கு ஒன்றிய பொருளாளர் மோகன் அவர்கள் நன்றி தெரிவித்தார். ஐயா ஐயா கேப்டன் ஐயா, எங்க போனீங்க, நீங்க எங்க போனீங்க? ஐயா ஐயா கேப்டன் ஐயா, எங்க போனீங்க, நீங்க எங்க போனீங்க? வாழாமல் சென்றது ஏன் வாழ போன பூமியில, வாழ போன பூமியில தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து மிகவும் எழுச்சியோடு தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை வளர்த்து வருகிறார்கள். கேப்டன் அவர்கள் காலம் முடிந்தவுடன் தேமுதிக இருக்காது என்று பல கட்சிகளும் நம்மை பேசிக்கொண்டிருந்த இந்த சூழலில் தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கு தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை மிகவும் எழுச்சி பாதையில் கொண்டு சென்றிருக்கிற நம்மளுடைய அந்நியார் கரங்களை பலப்படுத்துவோம். அடுத்ததாக கழகத்தின் இளைஞரணி செயலாளர் பிரபாகரன், நம்முடைய இளைஞரணி செயலாளர் அவருடைய கரத்தை பலப்படுத்துவதிலும் வருங்காலத்தில் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை சிறந்த ஒரு இயக்கமாக மாற்ற வேண்டும் என்பதை வலியுறுத்தியும் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த வகையிலே அந்த மாநாட்டிற்காக இன்று கந்தளி வடக்கு ஒன்றிய செயலாளர் அவர்கள் இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கிறார். அதே போன்று இந்த மாநாட்டிற்கு குறைஞ்சபட்சம் ஒவ்வொரு ஒன்றியத்தில் இருந்தும் 20 முதல் 25 வண்டிகளை ஏற்படுத்த வேண்டும் என்று முனைப்போடு செயல்பட்டு கொண்டிருக்கும். குறைந்தபட்சம் மாவட்டம் முழுவதும் 500 வண்டிகளை இந்த மாநாட்டிற்கு செல்ல வேண்டும் என்று சிறப்பாக கையில் எடுத்திருக்கும் நம்முடைய மாவட்ட செயலாளர் ஹரிகிருஷ்ணன் அவர்களை இந்த கூட்டத்திற்கு வருக என்று வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். அதே போல
இந்த ஒன்றிய நிர்வாகிகள், கேப்டன் மன்ற நிர்வாகிகள் நிறைய பேர் வந்திருப்பீங்க. அனைவரையும் ஒவ்வொருவருமே நமக்கு எல்லாமே முக்கியமானவர்கள். அனைவருமே நம்முடைய தேசிய முற்போக்கு திராவிட கழகத்திற்கு வளர்ச்சிக்கு நீங்க உதவ வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். தற்போது என்னை திருப்பத்தூர் மாவட்ட இளைஞர் அணி துணை செயலாளராக மாவட்டம் முழுவதும் வாய்ப்பு கொடுத்திருக்கிறார்கள். அந்த வகையிலே நம்முடைய தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் விஜய பிரபாகரன் அவருடைய நேரடி பார்வையில் வரும்போது தமிழ்நாடு முழுவதும் இளைஞர் அணியை மிகவும் ஒரு சிறந்த நிர்வாகமாக மாற்ற வேண்டும் என்ற ஒரு முனைப்புடன் நாம் அனைவருமே இறங்கியிருக்கிறோம். ஒவ்வொருவருமே அந்த இளைஞர் அணியை சார்ந்தவர்கள். நாம் ஒன்றிணைந்து செயல்படும். யாரும் வேற்றுமை எல்லாம் கிடையாது. வாகனங்கள் ஏற்பாடு செய்து சிறப்பாக நம்முடைய இந்த வடக்கு ஒன்றியத்தில் அதிகப்படியான வாகனங்களை வைத்துக் கொண்டு அதிகப்படியான கழக நிர்வாகிகள் கலந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கேப்டன் ஐயா எங்க போனீங்க, நீங்க எங்க போனீங்க? மேலும் நம்ம வடக்கு ஒன்றியம் ஓரளவுக்கு நல்லாவே நடத்திட்டு இருக்கோம். பிறந்த நாள் விழாவாகட்டும், 1ஆம் ஆண்டு குரு பூஜை ஆகட்டும், இது மாதிரி சிறப்பா செஞ்சுட்டு இருக்கோம். அதே மாதிரி உறுப்பினர் சேர்க்கையிலையும் ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணீங்க. இன்னும் மேலும் அதிகமா ஆர்வம் காட்டி செயல்படணும். ஏன்னா நிறைய பேர் வெளியன்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். இதை மேலும் துரிதப்படுத்தி இந்த எலெக்ஷனுக்கு நம்மளுடைய பலத்தை நம்ம காமிச்சாதான் மேற்கொண்டு தலைமையும் நமக்கு தேவையான சப்போர்ட்டை பண்ணுன்றது எல்லாருமே நம்ம அறிஞ்ச விஷயம். பாபு சொன்னது மாதிரி தலைவருக்கு பின்னாடி கட்சி இருக்காதுன்னு. ஆனா அண்ணி ரொம்ப சிறப்பாகவும் புரட்சிகரமாகவும் எடுத்துட்டு போறாங்க. இப்போ இல்லம் தேடி உள்ளம் நாடி, அதே மாதிரி கேப்டனின் ரத யாத்திரை சிறப்பா வந்துச்சு. நம்ம வடக்கு ஒன்றியத்தின் சார்பா கிட்டத்தட்ட நடந்த பகுதிகளில் நம்மளுடைய வடக்கு ஒன்றியம் 2 பாயிண்ட்டுமே ரொம்ப சிறப்பாயிடுச்சுன்னு நம்ம மண்ணின் மைந்தர் நம்மளுடைய கழக பொருளாளர் கூப்பிட்டு அதே இடத்துல பாராட்டி ரொம்ப சிறப்பா இருந்துச்சுன்னு மாவட்ட செயலாளர் அவர்கிட்டையும் கந்தளி ஒன்றியத்தை சிறப்பா பண்ணி தந்தீங்க ரொம்ப பாராட்டி அவர் பார்க்கும்போதும் அந்த வார்த்தையை சொன்னாரு. மாநாட்டுக்கு பந்தக்கால் நட விழாவுக்கும் போயிருந்தோம். அப்பயும் பார்த்து கந்தளி ஒன்றியன்றது அவருக்கு நல்லா பதிவாகி நம்ம மாவட்ட செயலாளர் பகுதின்றது அவருக்கு நல்லா தெரியும். ஆனா கந்தளி ஒன்றியத்தை ரொம்ப சிறப்பா பேசி தெரிஞ்சுக்கிட்டு கேட்டாரு. அது மாதிரி நம்ம அவங்க தலைமைக்கும் நம்ம அறிஞ்சவங்களா இருந்துக்கிறோம். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இன்னும் வேகமா செயல்பட்டு நம்மளால இயன்ற இளைஞர்களை இன்னும் மேலும் சேர்த்தணும். ஏன்னா நம்மளோட கட்சி எந்த கரையும் இல்லாம பல விமர்சனங்கள் இன்னைக்கும் நம்ம கட்சியை பார்த்துதான் நிறைய இது பண்றாங்க. எத்தனையோ புதிய கட்சி வந்தாலையும் நம்ம கட்சிக்கு மேலதான் விமர்சனம் இருக்கு. எங்க தேசிய முற்போக்கு திராவிட கழகம் கூட்டணி போகும், எப்படி நடக்கும், இவங்களாலதான் இது அமையன்ற மாதிரி அன்னைக்கும் தலைவர் இருந்தப்பயும் அதே நிலைமை, இப்பயும் அதே நிலைமை விடாம நமக்கு இன்னைக்கும் பார்த்தா எந்த யூடியூப்லயாவது செய்தியாவது நம்மளை பத்தி தாக்கி பேசாம இருக்கக்கூடியதா இல்ல. அந்த அளவுக்கு நம்ம இருக்கோம். மேலும் விட்டு சென்றவங்களும் பிரிஞ்சு சென்றவங்களும் இதுல இயக்கத்துக்கு அவங்களையும் சேர்த்து இன்னும் மேலும் பலப்படுத்தணும்னு அண்ணி கேட்டிருக்காங்க. அதுக்காக எல்லா பஞ்சாயத்துக்கும் நாங்களே இப்ப பேசி எல்லாருக்கும் பத்திரிக்கையும் கொடுத்து எல்லாம் அழைக்க போறோம். இதுக்கு உங்க ஒத்துழைப்பு கண்டிப்பா தேவைன்னு கேட்டுட்டு குரு பூஜைக்கு எப்படி தலைமைக்கு போறதா இல்ல இந்த இடத்துலயே நம்ம செய்யறதான்றத மாவட்ட செயலாளர் அறிவுரையின்படி அதை ஃபாலோ பண்ணி நடத்துக்கலாம். அதே மாதிரி என்னுடைய வேண்டுகோள், 14 பஞ்சாயத்து நம்ம கொடுத்துருக்காங்க. அந்த 14 பஞ்சாயத்துலயும் தலைவரோட படமோ பேனரோ வச்சு கண்டிப்பா குரு பூஜையில சிறப்பா செய்யணும். அது அந்த வாரத்துக்குள்ளாவே 28 பண்ணுங்கன்னு என்னோட தாழ்மையான வேண்டுகோள். ஒரு 5 கிலோ 10 கிலோ அரிசியாவது, ஒரு தக்காளி சாதமோ சாம்பார் ஏதோ ஒண்ணு நம்மளால முடிஞ்சது வீட்லயே கூட செஞ்சு அந்த பகுதியில் செய்யலாம். நம்ம பெரும்பாலும் எல்லா இடத்துலையும் செஞ்சுட்டு இருக்கோம். ஏன்னா மக்களுக்கு நம்ம எப்பயும் சேவை செய்யற கட்சியா தான் இருக்கு. அதுக்கு ரிமூவ் பண்றதுக்காக எடுக்கிறதுக்காக முயற்சி அப்பந்து மேற்கொண்டோம். அதுக்கு ஒரு சில பலனும் கிடைச்சிருக்கு. இது போல நம்ம ஒரே ஆளா இருந்தாலும் அந்த செயல்படுறோம். கந்தளிக்காய் நம்ம வீட்டுல சிறப்பா இந்த வாட்டி செய்வாங்கன்னு நினைக்கிறேன்.
எதிர்பார்க்கிறேன். அவங்களுடைய ஒத்துழைப்பு தேவைன்னு கேட்டுக்கிறேன். மேலும் வந்து பாத்தீங்கன்னாக்கா மாவட்டம் சொன்னது மாதிரி ஒரு பஞ்சாயத்துக்கு ஒரு வண்டி பெரும்பாலும் ஏற்பாடு பண்றதுக்கான முயற்சி பண்ணுங்க. நிறைய வந்து பஸ்ஸும் வைக்கலாம், மினி பஸ்ஸும் வைக்கலாம்னு பேசிட்டு இருக்காங்க. அது எப்படி போகும், எப்படி நிலவரன்றதை மேற்கொண்டு அப்படி தொடர்ந்து இது பண்ணிக்கலாம். இந்த ஒரு மாசம் நம்ம கஷ்டப்பட்டோம்னா அதற்கான சிறப்பான வழிமுறைகள் நல்லா இருக்கும், ரிசல்ட் நல்லா இருக்கும்னு கேட்டுக்கிறேன். ஏன்னா இந்த வாட்டி கண்டிப்பா ஒரு எம்எல்ஏ சீட், எத்தனை எம்எல்ஏ இருந்தாலும் ஒரு எம்எல்ஏ சீட் நம்ம தொகுதி வாங்கி தரணும் மாவட்டம் உறுதியளித்துக்கிறாரு. நமக்கு ஆலோசனை வழங்க வந்தவர்களுக்கு வழிவிட்டு என்னுடைய தாழ்மையான வேண்டுகோளை நீங்கள் எல்லாம் ஏற்று எனக்கு ஒத்துழைப்பு தர வேண்டும் என்று கேட்டு, வாழ்க கேப்டனின் புகழ், வளர்க தேமுதிக. வீழ்வது நாமாக இருந்தாலும் வாழ்வது தமிழாக இருக்கட்டும். அதே போல இயன்றதை செய்வோம், இல்லாதவர்க்கே என்ற கோட்பாடோட நம்ம இருக்கோம். நம்மளுடைய கோட்பாடு மக்களுக்காக செயல்பாடா இருக்கணும். அதை வந்து எதுவும் எதிர்பார்க்காத செய்யணும்னு கேட்டுக்கிட்டு எனக்கு வாய்ப்பளித்த மாவட்ட நிர்வாகத்துக்கு, எனக்கு ஒத்துழைப்பு தரும் அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். சோறு போட்ட சூரியனே ஓய்வெடுக்க போயிட்டியா, சேவை செஞ்ச நாயகனே கண் கலங்கி ஆகிட்டியா, ஆலியில கண்டெடுத்த அழகிய அன்பு முத்தே, தமிழக மக்களுக்கு என்னைக்குமே நீங்க சொத்து. கருப்பாயிருக்கும் எங்க ஐயா தங்கரத தேரு, மண்ணுக்குள்ள நீங்க மறைஞ்சாலும் மவுசு போகாது, கேப்டன் புகழும் சாகாது. ஐயா ஐயா கேப்டன் ஐயா, எங்க போனீங்க, நீங்க எங்க போனீங்க, வாழாமல் சென்றது ஏன், வாழப்போன பூமியில வாழாமல் சென்றது ஏன், வாழப்போன பூமியில மறைந்தாரையா, இந்த மண்ணுக்குள்ளதான் வாழுறாரையா, ஏழ நெஞ்சிக்குள்ளதான் மறைந்தாரையா, இந்த மண்ணுக்குள்ளதான் வாழுறாரையா, ஏழ நெஞ்சிக்குள்ளதான் மறைந்தாரையா, இந்த மண்ணுக்குள்ளதான் வாழுறாரையா, ஏழ நெஞ்சிக்குள்ளதான். இதயமெல்லாம் நிறைந்திருக்கும் கருப்பு வைரமே, பல குடும்பங்களை வாழ வைத்த அன்பு தெய்வமே. இதயமெல்லாம் நிறைந்திருக்கும் கருப்பு வைரமே, பல குடும்பங்களை வாழ வைத்த அன்பு தெய்வமே. தங்கம் கூட ஈடு இல்ல கேப்டன் குணத்துக்கு. தங்கம் கூட ஈடு இல்ல கேப்டன் குணத்துக்கு, அவர் அளவில்லாத உதவி செய்தார் ஏழ ஜனத்துக்கு. கேப்டன் போல நல்லவங்க இன்னும் பிறக்கல, கேப்டன் போல நல்லவங்க இன்னும் பிறக்கல. அவர் மண்ணுக்குள்ள மறைந்தாலும் யாரும் மறக்கல, அவர் மண்ணுக்குள்ள மறைந்தாலும் யாரும் மறக்கல. இதயமெல்லாம்
நிஜ உலகத்திலே வாழ்ந்து வந்தார் சிறந்த மனிதனார். சேதி கேட்டு தமிழ்நாடு துயரம் கொண்டது. சேதி கேட்டு தமிழ்நாடு துயரம் கொண்டது. இறுதி ஊர்வலத்தில் சென்னை நகரம் ஆட்டம் கண்டது. இறுதி ஊர்வலத்தில் சென்னை நகரம் ஆட்டம் கண்டது. இதயமெல்லாம் ஆண்டவனோ உன் புகழை கேள்விப்பட்டானே. ஆண்டவனோ உன் புகழை கேள்விப்பட்டானே. பொறாமையாலே உன் உயிரை பறித்து விட்டானே. அவரை போல தமிழ்நாட்டில் இல்ல ஒருத்தரும். கேப்டனை போல் தமிழ்நாட்டில் இல்லை ஒருத்தரும். இன்று பாதியிலே முடிஞ்சு போச்சு கேப்டன் சரித்திரம். இன்று பாதியிலே முடிஞ்சு போச்சு கேப்டன் சரித்திரம். இதயமெல்லாம் நிறைந்திருக்கும் கருப்பு வைரமே. பல குடும்பங்களை வாழ வைத்த அன்பு தெய்வமே. இதயமெல்லாம் நிறைந்திருக்கும் கருப்பு வைரமே. பல குடும்பங்களை வாழ வைத்த அன்பு தெய்வமே. இதயமெல்லாம் சினிமாவுல நடிச்சு